எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்னு இன்றைக்கி பருப்பு ரசம் காலிஃப்ளவர் பொரியல் தாங்க பார்க்க போகிறோங்க. ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்குறேங்க. அது இன்னும் க்ளீன் பண்ணால் பார்க்கலாங்க. அதுக்குள்ளே நான் பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பருப்பு நாங்கள் எங்கள் முறையில் எப்படி பண்ணுவோன்னா, தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சுடனே பருப்பு போட்டு அதுக்குள்ளே விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுடுவேங்க. பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பு பாருங்கள். அதுலேயே கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு ரசம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வேக வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுருக்குறோம். விளக்கெண்ணெய் இந்த மாதிரி பருப்பில் சேர்த்துட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நாங்கள் இப்படி தாங்க வேக வச்சு எடுப்போம். வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பருப்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம பருப்பு கடையிற்கு சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயங்க, வெள்ளை பூண்டுங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகா ஒரு 3 வரமிளகாங்க, பச்சை மிளகா ஒன்றே ஒன்றுங்க. ஏன்னா நம்ம பருப்புலேயே வேக வச்சோம்னா பச்சை மிளகா ஒன்றே ஒன்று போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டவ் கம்மி பண்ணிடலாங்க. ஒன்றே ஒன்று போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம அஞ்சலை பெட்டி பாருங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். அதில் எல்லாமே இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சம் சீரகங்க, கொத்தமல்லிங்க, வரமிளகா, பச்சை மிளகாய்ங்க, சின்ன வெங்காயங்க, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சுங்க. அதை நல்லா வணங்கிட்டுங்க. பார்க்கலாம். பாருங்க, நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு பச்சை மிளகா எடுத்து ஊற்றிடலாங்க. கல்லுப்பு போட்டுடலாங்க தேவைக்கேற்ப. போதுங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து இந்த வரமிளகா, பச்சை மிளகா, சீரகம், கொத்தமல்லி, பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம போட்டு கடைஞ்சி சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. நான் அந்த வெங்காயம், கொத்தமல்லி போட்டுறதுக்கு அவ்வளோ மணக்குதுங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு. எங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைலெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி பருப்பு ரசம் தாங்க வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்கிறனால நாங்கள் இந்த காய்ச்சல் டைம்லாம் 2வது நாள் இந்த மாதிரி பருப்பு ரசம் தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். அதனால தாங்க இந்த பருப்பு வச்சுருக்கேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம ரசம் வைக்கிறதுன்னு எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ரசத்துக்கு புளி, பச்சை மிளகா 1, தக்காளி வேக வச்ச தக்காளி, பச்சை மிளகாங்க, அப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணியை ஊற்றி புளி போட்டு ஊற வச்சுருக்குறேங்க. அது ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் காலையில் கஞ்சி அரைச்சது ஜாரு தாங்க. பூண்டு ஒரு வரமிளகாய்ங்க, பூண்டு 2 போட்டிருக்கோம், வரமிளகாய் போட்டிருக்குறேங்க. மிளகு பாருங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். நீங்கள் வேறு ஜாஸ்தியாக சேர்த்திக்கிங்க. நான் பையன் சாப்பிட்றோம் கம்மியாக ஒரு 4-5 மிளகு தாங்க, ஒரு 10 மிளகு சேர்த்திருக்குறேங்க. சீரகம் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேங்க. சீரகம் ஜாஸ்தியாகவே போட்டால் நல்லா தான் இருக்குங்க. வெந்தயம் 2 போட்டிருக்குறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லிங்க, அப்புறம் கருவேப்பிலை நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் ஆகாது. ஒரு 10 நாளைக்கு வருங்க. பாருங்கள், கருவேப்பிலை இந்த அளவுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஏன்னா தனியாக இருந்து சாப்பிட மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க. நம்ம இதை அரைச்சி ரசத்துக்குள்ளே போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. அதனால் நான் இப்படி போட்டு அரைச்சிக்கிறேங்க. 1க்கு 2 தான் அரைக்க போகிறேங்க. அரைச்சி நம்ம அதில் அப்படியே கொட்ட போகிறோங்க. வேறு ஒன்றுங்க, அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பருப்பெல்லாம் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பருப்பு சூப்பராக கடைஞ்சாச்சுங்க. பாருங்கள், பருப்பு கடைஞ்சி இதில் ஊற்றி வச்சுருக்குறேங்க. இந்த மரம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு. மஞ்சள் பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. துவரம் பருப்பு தாங்க நம்ம போட்டு வேக வச்சுருக்கோம். பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரசத்துக்கு நம்ம இந்த புளியும் தக்காளியும் கரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ரசத்துக்கு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாங்க தேவைக்கேற்ப. வரமிளகாய் 2 போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்லங்க, அதெல்லாம் போட்டு ஒரு வணக்கிட்டு ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இன்னும் ஒரே வணக்குங்க.
உங்கள்கிட்ட அம்மிக்கல் இல்லைன்னா அந்த இது பாருங்கள், ரசத்தையும் எடுத்து ஊற்றியாச்சுங்க. அம்மிக்கல் இந்த மாதிரி இருந்தால் அதில் நுணுக்கி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பூண்டு கருவேப்பிலை தட்டி போட்டு வச்சுங்க. கொஞ்சம் தேவைக்கப்போ கல் உப்பு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டாச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டாச்சுங்க. சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லாயிருக்குங்க இந்த ரசம். இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்ட காய்ச்சல் விட்டு போங்க. நுரக்கட்டி வட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரசம் சூப்பராக நுரக்கட்டி எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். சும்மா லைட்டாக கொதிக்க விட்டுங்க. உங்களுக்கு கொதி வேணால் விடுங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீடு அந்தளவுக்கு மணக்குதுங்க. சும்மா வீடியோ பண்ணி சொல்லிங்க. உண்மையாகவே ரசம் நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், அதுக்கு அடுத்தது நம்ம அரிசி குக்கரில் வச்சாச்சுங்க. ஒரு பக்கம் அது கொதிச்சுட்டு இருக்குதுங்க. பருப்பாச்சு, ரசம் ஆச்சு, சாப்பாடு வச்சாச்சுங்க. நம்ம காலிஃப்ளவர் மட்டும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அடுத்தது பாருங்கள், காலிஃப்ளவர் பொரியலுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுங்க. வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், கடுகு போட்டாச்சுங்க. இந்த கிரேவி நல்லா இருக்கு, பொரியல் நல்லா இருக்குங்க. பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. இந்த பொரியல் நல்லா இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்குள்ளே இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்குவதில்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போகிற வரைக்கும் வணக்கணுங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. காலிஃப்ளவர் கம்மியாக தாங்க செய்கிறோம். நைட்டு வச்சு நம்ம பலாக்கா நேற்று வச்சது இருக்குதுங்க. இந்த பலாக்கா கறி இருக்குதுங்க, கிரேவி. கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு போட்டு எல்லாம் கழுவிக்கிறதுனால கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வணங்கிட்டுங்க. கொஞ்சம் சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாய் தூளுங்க. மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா லைட்டாக எல்லாமே அவ்வளோதானுங்க. கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் காரம் கம்மியாக சாப்பிட்டுக்குங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டுங்க. சரியாக இருக்குங்க, தண்ணி வேகட்டுங்க. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் எல்லாம் தண்ணி எல்லாம் சுண்டி இந்த ஸ்டேஜில் வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மூடி வச்சிடுறாங்க. காலிஃப்ளவர் கிரேவி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வறுவல் காலிஃப்ளவர் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது குழந்தைகளுக்கு சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸ்மெல்லு வீட்டு வருதுங்க. காலிஃப்ளவர் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம பருப்பு ரசம் காமிக்கோங்க. காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க.
பாருங்கள், ஆவி பறக்க சுட சுட சாப்பாடுங்க. நல்ல மழைங்க எங்கள் ஊரில். பாருங்கள், சூப்பராக ஆவி பறக்க சாப்பாடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்புங்க, நெய் ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குங்க. பாருங்கள், பருப்பாச்சு. அடுத்தது ரசங்க. ரசம் ஓப்பன் பண்ணோன்னே மனம் வந்தாச்சுங்க. உங்களுக்கு வேண்டியதை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நைட்டு வச்ச காலிஃப்ளவர் சாரிங்க நைட்டு செஞ்ச பலாக்கா கிரேவியும் இருக்குதுங்க. அப்புறம் காலிஃப்ளவர் ரசம் இருக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி மதியானம் லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.